ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். நேற்று தான் தஞ்சாவூரில் தளபதி தரமான சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது மாநாடு இந்த மாதம் கடைசியில் நடத்த போகிறாங்க பிளான் வச்சுருக்காங்க. ஏற்கனவே விக்ரவாண்டி மதுரை மாநாடு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சியும் மிரண்டுட்டாங்க. இப்போ 3வது மாநாடு நடத்த போகிறாங்க. இதுக்கு பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஏன்னா மாநாடு நடத்தோம்னா முன்கூட்டியே கொஞ்சம் 20 நாளைக்கு முன்னாடியே அனுமதி வாங்கணும். ஸோ இப்போவே அனுமதி வாங்க போகிறாங்க. அதுக்கான இடத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 3வது மாநாடு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. எலெக்ஷன் எப்போ அறிவிக்க போகிறாங்க தெரியல. இந்த மாதம் கடைசியாக இல்லை ஏப்ரல் அறிவிக்க போகிறாங்க தெரியல. அதுக்கு முன்னாடியே மாநாடு நடத்த முடிக்கும் தளபதி விஜய் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா தென் மாவட்டம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம்லாம் மாநாடு நடத்துற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ இது இப்போ இல்லை. ஏன்னா அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பொதுக்கூட்டம் நடத்த போகிறாரு. நிர்வாக சந்திப்பு நடக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருச்சியில் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட போதான்னு நினைக்கிறேன். யாராவது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகிற கூட்டமாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். திருச்சியில் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறாரு, திமுகவை எப்படி வச்சு செய்ய போகிறாரு. ஆல்ரெடி திமுக வெறுக்க ஆரம்பிச்சிட்டா மக்கள். தளபதி விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் வராது. அதனால் நம்ம பர்சனல் லைஃப் எல்லா லைஃப்பையும் தோண்டி எடுக்கிறாங்க. ஏன்னா நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க, நல்ல விஷயத்த எதுவும் பண்ண மாட்டாங்க. தளபதி விஜய் என்னென்ன நல்ல விஷயம் பேசுறாரு அதெல்லாம் அவங்க காதலே விழுகாது. ஏதாவது தளபதியை பற்றி நெகட்டிவ் விட்ட பதப்பா இதாங்க திமுக கூட என்ன பதப்பட்டும்.